இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 24,277 மார்க்கெட் ஓபன் ஆச்சு. ஹை பாக்குறப்ப 24,297, லோ 24,090. நிப்டி 50 முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப 116 புள்ளிகள் சரிஞ்சு 24,090 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியில மொத்தம் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் 3,619. அதுல அட்வான்ஸ் 1,340, டிக்ளைன் 2,159, அன்சேஞ்சு 120. அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 117, லோயர் சர்க்யூட் 92, 52 வீக் ஹை 106, லோ 74. என்எஸ்சில இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்ல. செக்டோரல் இண்டிசஸ்ல நிப்டி சிமெண்ட் மட்டும் 1% கீழே இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 539 புள்ளிகள் சரிஞ்சு 76,933 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சட்டை பேசுவோம். அதே மாதிரி ஐபிஎஸ் வாட்ஸ்அப் சேனல்ல 3000 பேருக்கு மேல இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வாட்ஸ்அப் சேனல் இணையத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் கொடுக்குறோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நீங்க பங்குச்சந்தை இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. காரணம் என்ன சார்? போஸ்ட் க்ளோசிங்க்கு முன்னாடி, அதாவது இந்த சிஏஎஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு சிஏஎஸ் செக்ஷனுக்கு முன்னாடி 75 புள்ளிகள் தான் நிப்டி இறங்கி இருந்தது. 74 புள்ளிகள் தான் க்ளோசிங்ல இறங்கினதுனால அதை நம்ம ஒரு சிக்னிபிகண்டா எடுத்துக்கிறது எவ்வளவு தூரம்ங்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் 75 புள்ளிகள் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தை இறங்கினதா நான் பாக்குறேன். நாள் முழுவதும் இறக்கத்துல இருந்தாலும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், பெரிய கிராஷோ பெரிய ஃபாலோ எதுவும் இல்லை. 24,000 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவல் இன்னமும் சஸ்டெயின் ஆகுது. 24,200 400 சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு 24,100க்கு கீழே கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. நிப்டில அட்வான்ஸை விட டிக்ளைன் அதிகமா இருக்கு. பிராடர் மார்க்கெட்லயும் அப்படித்தான். ஆனால் எங்கேயுமே சிக்னிபிகண்டான ஒரு இது கிடையாது. அப்பர் சர்க்யூட் அதிகமா இருக்கு, 52 வீக் ஹையா இருக்கு. சோ ஐ திங்க் இட் இஸ் அ சேம் மோட். இந்த மாத துவக்கத்திலிருந்து என்ன இருந்ததோ அதுதான் இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்செக்ஸ்ல ஒரு 6 பங்குகளை தவிர மற்ற பங்குகள்லாம் இறங்கி இருக்குன்னா கூட மெயினான கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு கிட்ட இறங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா HDFC வங்கியினுடைய பங்குகள் தான். அதுக்கு காரணம் இருக்கு, அதை நம்ம தனியா பேசுவோம். பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில இன்னைக்கு HDFC வங்கியினுடைய இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தால் இன்னைக்கு இறக்கம்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதை தாண்டி சிமெண்ட் துறை கொஞ்சம் இறக்கத்துல இருந்தது. சோ இது 2 தான் இன்றைய பங்குச்சந்தை இறக்கத்திற்கு முக்கியமான காரணங்கள் சொல்லுவேன். அதர்வைஸ் இட் இஸ் a mixed bag, sideways movement, consolidation phase தான் இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பெரிய ஃபால் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இந்த கூட அட்வான்ஸ் டிக்ளைன்ல கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி இருக்கு. அட்வான்ஸ் 1,341 தான், டிக்ளைன் 2,160 இருக்கு. நிச்சயமா பல நேரங்கள்ல 1க்கு 2, 1க்கு 3 எல்லாம் இருந்திருக்கு இந்த ரேஷியோ. இன்னும் அந்த அளவு 1க்கு 2 கூட போல, அது ஒட்டித்தான் இருக்கு. சோ இது இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து 24,000க்கு மேல இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படிங்கறத நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா போர் சம்பந்தமாக இந்த செய்தி சாதகமான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய போர்படை தளபதிகள், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களே ஒரு கவலை அறிய வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த போரில் ஈடுபட துவங்கியதிலிருந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கையில் தளவாடங்கள், போர் தளவாடங்களுடைய கையிருப்பு கணிசமாக குறைந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில சைனாவோடு பிரச்சனை வரும், ரஷ்யாவோடு இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்ததுன்னா இதை எப்படி எதிர்கொள்வது தொடர்ந்து அப்படிங்கிற, ஏன்னா இதுக்கடையில பட்ஜெட்டரி டெபிசிட், அவங்களுடைய கடன் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்கள் கொஞ்சம் நிலை குலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி கூட கேள்விப்படுகிறோம். சோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை பாத்தீங்கன்னா பெருசா ஏறல, இந்த $82 ஒட்டி இருக்குது. சோ இட்ஸ் a mixed bag. ஒரு பக்கம் பாசிட்டிவ் செய்தி, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் செய்தி, ஒரு பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இல்லாத செய்தி. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு சர்வதேச சந்தைகள் எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட பெரும்பாலான சந்தைகள் எய்தர் சைட்வேஸ் அல்லது ஸ்லைட்லி வீக். சோ அந்த ட்ரெண்ட் தான் இங்கேயும் கண்டினியூ ஆயிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். செக்டோரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிப்டி சிமெண்ட் மட்டும்தான் 1.33% சரிஞ்சிருக்கு. அதுக்கு ஏதாவது பிரத்யேக ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? கரெக்ட். இப்ப செக்டார் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா எந்த செக்டாருடைய இதுவுமே 1%க்கு மேல ஏற்றமோ 1%க்கு இறக்கமோ இல்லை. ஒன்னே ஒரு துறையை தவிர அது நிப்டி சிமெண்ட். அது மட்டும் இன்னைக்கு 1.25%க்கு மேல இறங்கி இருக்கு. அதுல முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பங்கு குறைஞ்சிருக்கிறது ஒரு காரணம். ராம்கோ சிமெண்ட் அது விலை இறங்கி இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நிறுவனங்களுக்கே பொதுவாக சில விஷயங்கள் சாதகமாக இப்போ வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MMDR ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. தட் இஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க.
அது வந்து ஒரு டாக்ஸ், இந்த டியூட்டி போடுறாங்க இல்லையா, அதை வந்து யூனிஃபார்ம், அந்த லெவிஸ் எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் டைரக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் தனித்தனியா போட்டுட்டு இருக்காங்க. அது போட்டா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து லைம் ஸ்டோனுக்கு பர்டிகுலரா அப்ளிகபிள். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட்னால இவங்க பே பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மினரல் டாக்ஸ், தமிழ்நாடுல வந்து இந்த மினரல் பேரிங் லேண்ட் டாக்ஸ் ஒன்று இருக்கு, 160 ரூபாய் ஒரு டன்னுக்கு லைம் ஸ்டோன் எடுக்கும் பொழுது ஒரு டன்னுக்கு லைம் ஸ்டோனுக்கு 160 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீப காலமாகத்தான் இந்த ஆக்ட் வந்ததுனால இது வந்து அது இன்வாலிடேட் ஆகுது. அப்ப அவங்களுக்கு வந்து பர்டிகுலரா ரெட்ரோஸ்பெக்டிவ் டியூஸ் அதெல்லாம் கட்ட வேண்டியது இல்லை. அதுதான் மெயினா, ரெட்ரோஸ்பெக்டிவ் டியூஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு வந்திருக்கு. அதனால அது அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% மேல இறங்கி இருக்கு. சோ இது ஒரு விதத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பானா இல்ல. அதுவும் வந்து விலை ஏற்றத்துல இருந்து தான் தொடர்ந்து வந்து பெருசாலாம் வந்து அது ஏறி ப்ராஃபிட் புக்கிங்கிறதுக்கு வர்றதுக்கு இல்லை. அதனால இந்த பங்கினுடைய விலை வந்து குறிப்பாக என்ன காரணத்துல இறங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவுக்கு, நேபாளத்துக்கு, சீனாக்கு எல்லாம் சோகமான செய்தின்னு பாக்குறப்ப இந்த நேபாளில ஏற்பட்ட வெள்ளம் தான் சார். ஆமா, ஒரு 700 பேருக்கு மேல காணவில்லை அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான், பனிச்சரிவு ஏற்பட்டு பெரிய வெள்ளமா வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப வந்து இது பங்குச்சந்தையோட எப்படி சார் தொடர்புபடுத்தி பாக்குறது? ஏதாவது நம்ம நிறுவனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதனால பெரிய அளவுல வந்து இதனுடைய பாதிப்பு இருக்காது. ஒரு சந்தையாக நேபாள் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தைன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்டை நாடுங்கிற அடிப்படையில வேணா அது ஒரு முக்கியமான சந்தை, அதை தாண்டி இல்ல. ரெண்டாவது உற்பத்தி பொருட்கள்ங்கிறதும் அங்கிருந்து நமக்கு பெருசாவோ இங்கிருந்து அங்கேயோ போறதுங்கிறது இல்ல. பட் இருக்கு, இல்லைன்னு முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக இப்ப டாபர் இந்தியா அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ஒரு 1.5% கிட்ட இறங்கி இருக்கு. 6 ரூபாய் இறங்கி 386 ரூபாய் கிட்ட வணிகம் நடந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது நேபாளில இவங்களுக்கு மேனுபேக்சரிங் கம்பெனியுடைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. காட்மாண்டுலையும் பெர்கன்ஜ்னு ஒரு இடம், 2 இடத்துல உங்களுடைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறுவனத்தை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், குட்ஸ் மூவ்மெண்ட் அதுல இருக்கலாமே தவிர எங்களுடைய இந்த ஆபரேஷன்ஸ்ல எந்த விதமான மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல, நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஓவரால் அந்த இம்பாக்ட் வந்து பெருசா அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க, சிக்னிபிகண்டா இருக்காதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் சந்தையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, ஒரு ஸ்மால் வீக்னஸோட இன்னைக்கு அந்த பங்கு முடிஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் HDFC பேங்க் 29 மாதம் இல்லாத அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் 2.37% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. எதனால சார் இந்த திடீர் சரிவு? இது தற்காலிகமானதானா இந்த சரிவுங்கிறது? சொல்றது கொஞ்சம் கடினம். நம்ம இந்த வீழ்ச்சியினுடைய துவக்கத்துல அப்படித்தான் நினைச்சோம், இது ஒரு தற்காலிகமானதா தான் இருக்கும், இப்போதைக்கு ஒரு ரெக்கவரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா மத்திய ரிசர்வ் வங்கி வந்து தொடர்ந்து பாசிட்டிவா அந்த வங்கி ஸ்திரமான நிலையில இருக்குன்னு ஓப்பனா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது கவலை அளிக்கக்கூடிய, கன்சர்ன், கவலைன்னு சொல்ல மாட்டேன், அது கன்சர்னுக்கு சரியான ஒரு வார்த்தையை தமிழ்ல என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த மெயினான விஷயத்தை ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட் போட்டிருக்காங்க அமெரிக்கால. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வேற இருக்கு. அங்க அவருடைய CEO, அந்த வங்கியினுடைய தலைவர் சசிதர் ஜெகதீசன், இவருடைய டேர்ம் அக்டோபர் 26 முடிவடைகிறது. இப்ப அவருக்கு ரினியூ பண்ண போறாங்களா இல்லையா? ஏன்னா சமீபத்துல ஒரு இஷ்யூ அந்த மகாராஷ்டிரா அரசாங்கத்திற்கு கையூட்டு கொடுத்தது மாதிரியான ஒரு தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து அவர் மீது மிஸ் செல்லிங் ஒரு தகவல் வெளியானது. இதனால அவர் மேல நடவடிக்கை இன்டர்னலா எடுத்து 1 லட்சம் ரூபாய் பெனால்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப அவருக்கு ரெனியூவல் கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி இருந்தால் அது அடுத்த தலைவரை கண்டுபிடிக்கும் வரை தற்காலிகமான ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்குமா, இல்ல 3 ஆண்டுகள் முழுமையாக இருக்குமா? ஏன்னா இதெல்லாம் வங்கியினுடைய ஸ்திரத்தன்மையை, வங்கியினுடைய போக்கு வரக்கூடிய காலகட்டங்களை எப்படி இருக்குங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அது இன்னும் இல்லாம இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2.5% 52 வீக் லோ திரும்ப இந்த ஆண்டு துவக்கத்துல அல்லது சென்ற ஆண்டு கடைசியிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30% இந்த பங்கினுடைய விலை வீழ்ந்திருக்குங்கிறத பாக்குறோம். பட் முக்கியமான காரணம் இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையை தாண்டி இப்ப அங்க வந்து ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்காங்க அமெரிக்காவுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. நியூயார்க்ல இருக்கக்கூடிய சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் அங்க வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 13 இது ஃபைல் பண்ணப்பட்டு விட்டது கம்ப்ளைண்ட். அது குறித்த மேலும் தகவல் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதற்கிடையில அது அதிகரிச்சது ஏன்னு கேட்பீங்க இந்த வார துவக்கத்துல. அதுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய அனலிஸ்ட் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ICICI வங்கியும் HDFC வங்கியும் ஸ்திரமான நிலையில இருக்கு, நிதிநிலை வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு காரணத்தினால சந்தை அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு 730 தாண்டி இதெல்லாம் பார்த்தோம் இந்த வாரத்துல. ஆனால் இப்ப மீண்டும் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக வந்து ஜூலை 17, 2023 துவங்கி மே 26, 2026 இந்த 3 ஆண்டுகளில் இந்த பங்குகளில் வாங்கியவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துல தவறான தகவல், முறையாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை அல்லது தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டது, அதனால எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது, இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறுவனத்தினுடைய பேரு கிளான்சி
ராங்கே வோல்கேன் ரோட்டர் எல்எல்பி அவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு இவருக்காக பங்குதாரருக்கு. கிளாஸ் ஆக்ஷன் சூட்டுங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மட்டும் இல்லாது சேர்ந்து ஃபைல் பண்ணலாம் பலரும், அல்லது ஒருத்தர் ஃபைல் பண்றதுல பலரும் சேர்ந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இதான் கிளாஸ் ஆக்ஷன் சூட் அப்படிங்கிறது. சோ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ண விட்டுட்டாங்க, அட்வர்ஸ் மெட்டீரியல் ஃபேக்ட இந்த வங்கி கடந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மார்ச் மாதம் நடந்தது இல்லையா, இந்த ஆண்டுல மார்ச் 18 வந்து அந்த தலைவர் ராஜினாமா செய்தது. அந்த வங்கியினுடைய தலைவர் வந்து அத்தனு சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணும் பொழுது அவரே சொல்லி இருந்தாரு, இங்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஆங்கிலத்தை சொல்லணும்னா certain happenings and practices within the bank அது வந்து அவ்வளவு ஒரு சரியாக இல்லை, அவருடைய தனிப்பட்ட வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. எப்படி ஒரு தனி மனிதனுடைய வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸும் வங்கியினுடைய வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸும் டிஃபரெண்டா இருக்குமா என்ன? எல்லாமே நேர்மைன்னா நேர்மை தானே, அதுல என்ன தெரியல, ஒரு வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் கூட ஸ்பெசிபிக்கா சொல்லி இருந்திருக்கலாம். அது வெளிவந்தது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட் $2 மேல விழுந்தது, கிட்டத்தட்ட 7-7.5% வீழ்ச்சியை சந்தித்தது, எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது. அப்ப வங்கி ஏதோ தகவலை தெரிவிக்கல. அதுல குறிப்பாக முக்கியமா அவங்க சொல்லக்கூடியது 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து HDFC வங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபாய் மதிப்பு அந்த அளவுக்கு ஒரு பணத்தை வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு அவர்கள் இவர்களிடம் பெரிய அளவுல டெபாசிட்டை போடுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அதை கொடுத்திருக்காங்க. அது கையூட்டு மாதிரிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் வர்ற மாதிரி தான். நம்ம அதை டெக்னிக்கலா அதை அப்படி சொல்ல முடியாது, அதனால நம்ம அதை தவிர்ப்போம். ஆனால் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, ஆனா அரசாங்கத்துக்கு தான், அரசாங்கத்துறை தனிப்பட்ட முறையில் இது யாரும் பெனிஃபிட் அடைஞ்சதா அவங்களும் குற்றச்சாட்டுல, அரசு நிறுவனம் அவங்ககிட்ட இருந்து டெபாசிட்டை பெறுவதற்கு ஏன்னா இவருடைய வட்டி விகிதம் மிக குறைவாக இருக்கிறது. அப்ப அந்த வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தி கேட்கணும். 6% அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இவங்க 2.5% மார்க்கப் கூட கேட்கறாங்க. அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அதை அந்த இன்ட்ரெஸ்ட் அதை கொடுத்திருக்காங்க. அதை வந்து விளம்பர ஏதோ பேர் போட்டு அவங்க வந்து இந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. இது ஒரு முறையற்ற செயல் அப்படிங்கிறது ஒரு முதல் குற்றச்சாட்டு. இதே மாதிரி வந்து லெவி அண்ட் கோர்சின்கின்னு அவங்க வந்து இன்னொன்னு ஒரு கேஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிளாஸ் ஆக்ஷன் சூட் ஒன்று போட்டிருக்காங்க. அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 இன்வெஸ்டர்ஸுக்கு மேல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு $13 மில்லியன் அவங்க முதலீடு செய்திருக்கிறார்கள். எதுல என்ன கார்லிஸ் லக்சம்பர்க் லைஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அது HDFC வங்கி மூலமாக அவங்களுடைய துபாய் ஆபரேஷன் மூலமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த ரிஸ்க் அப்பிடைட்டை பார்த்து இது வந்து ஒரு மிஸ் செல்லிங்னு சொல்றது. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி உண்மையை சொல்லி இது உங்களுக்கு ரிஸ்க் ஆனது, இது லோ ரிஸ்க், இது ஹை ரிஸ்க், இதுல நீங்க பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டா தான் நான் பண்ணுமே தவிர எனக்கு அதிக கமிஷன் கிடைக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு தவறான ப்ராடக்ட்டை உங்களை இன்டியூஸ் பண்ணி நான் வந்து விற்க முடியாது. இது வந்து மிஸ் செல்லிங்னு சொல்றது. இது வந்து அந்த மாதிரி அவங்க ஒரு மிஸ் செல்லிங் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த 75க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் வந்து HDFC வங்கியின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். அவங்க ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே இன்னைக்கு நேற்று வந்து புதுசில் இது வந்து தொடர்ந்து சமீப காலமாக இது ஹைலைட் பண்ணப்படுகிறது. சோ இது ரெண்டுமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இப்போ இன்னும் இந்த கேஸுக்கான ஹியரிங் டேட் எல்லாம் வந்து இன்னும் என்னைக்கு அப்படின்லாம் ஒன்னும் போடல. இவங்க ஃபைல் பண்ணியிருந்தால் கூட அடுத்து இதை பத்தி என்ன சொல்றது, அடுத்த ப்ரொசீஜரல் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 13 தான். சோ அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. அதனால இந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நாளைக்கு முடிவடைகிறது மாதிரி தெரியல. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நடந்தால் ஒழிய இந்த 2 மேட்டர்லையும். மூன்றாவதாக அந்த தலைவர் யார் புதுசா வரப்போறாங்கிறது இருக்கு. சோ தலைவர் யார் புதுசா வரப்போறாங்க, ரெண்டாவது இந்த MSRTC இஷ்யூ, இன்சென்டிவைஸ்ட் கொடுத்த இஷ்யூ, மூணாவது அந்த மிஸ் செல்லிங் இஷ்யூ. இந்த மூன்றும் ஒரு முறையான எண்டுக்கு வந்தாதான் ஓரளவுக்கு உறுதியாக இந்த வங்கி இந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். எதர் அவுட் ஆஃப் கோர்ட்டோ அல்லது கோர்ட்லயோ எப்படி செட்டில் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. ஆக்சுவலி ரொம்ப டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.